சார் சொல்கிறப்ப குரு சார் சொல்கிறப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும் ஆழ் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தவங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான். ஆனா நான் கேட்கறேன் தாட்டி இல்ல, எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ், ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்கள என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது? படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்க்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இல்ல, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமா, வந்ததுன்னா அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்ன்ல இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில. நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும்? எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்ல சுத்திட்டு இருப்பார். நீங்க தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல, நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதா சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு? அதுவும் ஒரு கேரக்டரா படத்துல? அந்த கார் ஆக்சுவலா ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்துல. எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார்.